ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரியாஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம குஸ்கா எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக நெய் இதை போட்டிருக்கேன். இதில் இப்போ 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 லவங்கம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு, அப்புறமா 3 பச்சை மிளகாயை நான் கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டோடனே நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கும் போது நமக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இப்போ நான் உப்பு போட போகிறேன். கொஞ்சமாக உப்பு போடுங்க. அப்புறமா நீங்கள் எவ்வளோ தேவையான உப்புமோ அதை அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், நீட்டாக இருந்தாலும் எல்லா வெங்காயமும் தனித்தனியாக வந்துடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளியை ஆட் பண்ணுறேன். எவ்வளோ வெங்காயமோ அதுக்கு ஈக்குவலான தக்காளி ஆட் பண்ணால் தான் குஸ்கா நல்லாயிருக்கும். நல்லா தக்காளி வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நீங்களே பாருங்கள், ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு, தொக்கு மாதிரி. இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக புதினா இலையை போட போகிறோம். புதினா போட்டால் தாங்க பிரியாணி ஃப்ளேவரே. அதனால் புதினா ரொம்ப முக்கியம். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கலருக்கு கேசரி பவுடர். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணால் தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு கலந்து நல்லா வரும். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதான். நான் 3 டம்ளர் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். அதனால் இப்போ நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். 20 நிமிஷம் ஊற வச்சேன். எங்கள் குக்கர் கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறேன். எப்பயும் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதுக்கு வெறும் வெங்காய தக்காளின்றதுனால உப்பு பார்த்து போடுங்க. நல்லா தண்ணி கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டுடலாம். நல்லா தண்ணி இருத்துட்டு போடுங்க.
அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இது கலந்து விட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் இதில் மறுபடியும் ஃப்ளேவருக்காக லைட்டாக புதினா இலையும் அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நம்ம போட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இந்த கொதிக்கிறதுலே அரிசி பாதி வெந்துருங்க. ஒரு 2 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த காய்கறிலாம் எல்லாத்துக்கும் வர மாதிரி கலந்து விட்டுக்கணும். பாஸ்மதி அரிசி எடுக்கும் போது உடையும், அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. குக்கரை திறக்கும் போதே எனக்கு நல்லா ஃப்ளேவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை அப்ளை பண்ணி குக்கரை மூடிட்டு திரும்ப சாப்பிட கூட ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்ம ஸ்மெல் வரும். சும்மா வீடே மணக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.